பிரைஸ் தி லார்ட். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் இந்த கால வேளையில் நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளுக்கான தேவனுடைய வார்த்தை ஏசாயா எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகம் 40வது அதிகாரம் 29வது வசனம். சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. என கண்பானவர்களே, இன்றைக்கு நாம் அநேக காரியங்களை குறித்து நாம் சோர்ந்து போகிறோம். ஏன் சோர்ந்து போகிறோம்? அந்த காரியங்கள், நாம் எதிர்பார்க்கிற காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நடக்காததுனால நாம் என்ன செய்து விடுகிறோம்? சோர்ந்து போய் விடுகிறோம். வேதத்தில் நீங்கள் வாசிக்கும் பொழுது அதனுடைய 27வது வசனம் வாசித்தீங்க அப்படின்னா அங்கே எழுதப்பட்டிருக்கு பாருங்களேன். என் வழி கர்த்தருக்கு மறைவாயிற்று என்றும் என் நியாயம் என் தேவனிடத்தில் எட்டாமல் போகிறது என்றும் நீயே சொல்வானேன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அநேக பேர் இந்த வார்த்தையை நாம் பயன்படுத்துகிறோம். என்ன சொல்கிறோம்? ஆண்டவர் கர்த்தருக்கு முன்பாக என் வழி எப்படி இருக்கிறது? மறைவாயிற்று. என் நியாயம் தேவனிடத்தில் எட்டாமல் போகிறது. நான் கூப்பிடுகிற சப்தம் தேவனிடத்தில் கேட்கப்படலை அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைக்கு நாம் வந்து விடுகிறோம். எனக்கு அன்பானவர்களே, அதை தான் ஆண்டவர் என்ன செய்தார் தெரியுமா? ஒரு உவமையை சொன்னார். லூக்கா எழுதின சுவிசேஷம் 18வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து வாசிக்கும்போது, சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும். ஒரு பட்டணத்தில் ஒரு நியாயாதிபதி இருக்கிறான். அவன் தேவனுக்கு பயப்படாதவனும் மனுஷனை மதியாதவனுமாய் இருந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனால் அந்த பட்டணத்தில் ஒரு விதவை இருக்கிறாள். அவள் அவனிடத்திற்கு போய் அவளுக்கும் அவனுடைய எதிராளிக்கும் இருக்கிற பிரச்சனையை சொல்லுகிறாள். சொல்லி எப்படி ஆகிலும் இந்த காரியத்தில் எனக்கு நியாயம் வேண்டும் என்று சொல்லி அவன் விண்ணப்பம் பண்ணுகிறாள். நல்ல கவனிங்க. வெகு நாள் வரைக்கும் அவளுக்கு மனது இல்லாது இருந்ததுனால அவன் என்ன செய்யல? அவளுக்கு நியாயத்தை செய்யவில்லை. ஆனால் இந்த விதவை என்ன செய்தால்? தனக்கு நியாயம் கிடைக்கிறது வர அவனை விடவில்லை. அவனை பின்தொடர்ந்தாள். ஒவ்வொரு நாளும் அவனுக்கு முன்பாக அவள் போய் நிற்கிறதை அவன் ஒரு நாள் பார்த்து அவன் சொல்லுகிறது என்ன? இவள் அடிக்கடி வந்து என்னை அலட்டாதபடிக்கு இவளுக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று தனக்குள்ளே சொல்லி கொண்டான். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் அவர்களை நோக்கி அநீதியுள்ள அந்த நியாயாதிபதியை சொன்னதை சிந்தித்து பாருங்கள். அப்போ அந்தபடியே தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகளாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் விஷயத்தில் என்ன செய்கிறாராம்? நீடிய பொறுமை உள்ளவராயிருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ? என கண்பானவர்களே, உங்களுக்கு நியாயம் செய்யும்படி, ஓ க்ளோரி டு காட், உங்களை விசாரிக்கும்படி வேதம் சொல்லுகிறது. அவர் என்ன செய்கிறார்? பொறுமை உள்ளவராயிருக்கிறார். என கண்பானவர்களே, இந்த கால வேளையில் நீங்கள் ஒருவேளை உங்களுடைய காரியங்கள் நடக்காமல் இருக்கும்போது நீங்கள் சோர்ந்து போய் இருக்கலாம். நீங்கள் பலனற்றவர்களாக இன்றைக்கு இருக்கலாம். ஆண்டவர் சொல்லுகிறாரு, நீ சோர்ந்து போகாத, நீ தேவ சமூகத்தில் காத்திரு, நீ ஜெபித்து கொண்டிரு. உன்னுடைய சோர்வு என்ன செய்யட்டும்? உனக்கு பலன் இல்லாமல் அது என்ன செய்கிறது? உன்னை அடைய விடுகிறது. சங்கீதம் 29வது அதிகாரம் 11வது வசனத்தில் வாசிக்கும்போது அங்கே எழுதப்பட்டிருக்கிறது, கர்த்தர் தமது ஜனத்திற்கு என்ன செய்வாரா? பலன் கொடுப்பார். கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. எனக்கு அன்பானவர்களே, இந்த கால வேளையில் கர்த்தர், நீங்கள் எந்த காரியத்தில் சோர்ந்து போயிருக்கிறீங்க, எந்த காரியத்தில் எனக்கு இனி இந்த காரியத்தை செய்வதற்கு பலன் இல்லைன்னு யாரெல்லாம் நீங்கள் சொல்லுறீங்களோ, உங்களுக்கு பலனை கொடுத்து அந்த காரியத்தில் ஆண்டவர் ஆசீர்வாதத்தை கட்டளையிட போகிறார்.
சங்கீதம் 68வது அதிகாரம் அதனுடைய 35வது வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களே ஆனால் வேதம் சொல்லுகிறது, இஸ்ரவேலின் தேவன் தம்முடைய ஜனங்களுக்கு பலனையும் சத்துவத்தையும் அருளுகிறவர் தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நன்றாக கவனியுங்கள். தேவன் தம்முடைய ஜனத்திற்கு பலனையும் சத்துவத்தையும் அருளுகிறவர். என கண்பானவர்களே, இந்த கால வேளையில் கர்த்தர் உனக்கு வேண்டிய பலனையும் உனக்கு வேண்டிய சத்துவத்தையும் அவர் அருள வல்லவராயிருக்கிறார். அதனால் உங்கள் காரியத்தை குறித்து நீங்கள் சோர்ந்து போகாதீங்க. வேதம் சொல்லுகிறது, சத்துவத்தை அவர் என்ன செய்கிறாராம்? பெருக பண்ணுகிறார். உனக்குள்ள இருக்கிற பலனை பெருக பண்ணுகிறார். அவர் உன்னை இன்றைக்கு கட்டாயம் ஆசீர்வதிப்பார். எதை குறித்தும் சோர்ந்து போகாதீங்க. தேவ சமூகத்தில் ஜெபம் பண்ணுங்க, காத்திருங்க. கட்டாயம் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வார். எங்கள் பரலோக பிதாவே, இந்த கால வேளையில் ஆண்டவர் என்னோடு கூட சேர்ந்து ஜெபிக்கிற தேவ சமூகத்தில் காத்திருக்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறேன்ப்பா. நீர் சொன்னீர், நான் அவர்களை ஆசீர்வதிப்பேன்னு சொன்னீர். அவருடைய சோர்வுகளை நீக்கி அவர்களுக்கு வேண்டிய பலனை கொடுத்து நான் அவர்களை ஆசீர்வதிப்பேன்னு சொன்ன கர்த்தர் இந்த கால வேளையில் இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையில் இருக்கிற சோர்வுகளை பலகீனங்களை எடுத்து போட்டு அவர்களுக்கு வேண்டிய சத்துவத்தை கொடுத்து அவர்களுக்கு வேண்டிய பலனை கொடுத்து அவர்களை நீர் ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென்.